வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி, ஆனி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய நிலையில் உலகளாவிய வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அதன் நீட்சியாக இந்திய பெருங்கடல், வங்கக்கடல், அரபிக்கடல் மற்றும் தென்னிந்திய நிலப்பகுதிகள் சார்ந்து வானிலையில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள், மழை பொழிவில் ஏற்படும் தீவிரத்தன்மை, தமிழகத்திற்கான வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் என்ற அளவிலான நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. உலகளாவிய வானிலைக்கும் தென்னிந்திய வானிலைக்கும் தென்மேற்கு பருவமழைக்கும் எண்ணற்ற தொடர்புகள் உண்டு. ஏன்னா உலகளாவிய வானிலை என்ற நிலையில் பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அதன் நீட்சியாக வங்கக்கடல், அரபிக்கடல் சார்ந்துதான் வானிலை நகர்கிறது. மேலும் ஒருபடி மேலே தென்துருவ பகுதிகளிலிருந்து காற்றை உள்வாங்கி தென்மேற்கு பருவ காற்றுடன் குளிர்ந்த காற்றை இணைத்து கடல் பகுதி ஈரப்பதத்தை அதன் ஊடே செலுத்தி தென்மேற்கு பருவமழையாக பொழிகிறது தென்மேற்கு பருவக்காற்று மழை. தென்துருவ பகுதியில் 30 முதல் 60 டிகிரி தெற்கு அச்சக்கோடு பகுதிகளிலிருந்து உயரழுத்த சுழற்சியின் வாயிலாக விடுபடக்கூடிய தெற்கிலிருந்து பயணித்து நிலநடுக்கோட்டு பகுதி உயரழுத்த மாறுபாடுகளுடன், குறைவழுத்த மற்றும் உயரழுத்த மாறுபாடுகளுடன் இணைந்து தெற்கிலிருந்து தென்மேற்கிலிருந்து காற்றை உள் செலுத்தி மழைப்பொழிவு ஏற்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று வலுவடைகிறது. இதுதான் உண்மை. என்ற நிலையில் நீங்கள் உலகளாவிய வானிலைக்கும் நமது தமிழக வானிலைக்கும் இதுதான் தொடர்பு. அதே போல நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து ஏற்படக்கூடிய குறைவழுத்த மாறுபாடுகள் 2 நிலை புள்ளிகளை கொண்டே அது அமைகிறது. ஒன்று கிழக்கு முனை, இந்திய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலின் கிழக்கு முனை, மற்றொன்று மேற்கு முனை. ஒன்று வெப்பமடையும், ஒன்று குளிர்வடையும். மேற்கு பகுதி வெப்பமடைந்தால் அது பாசிட்டிவ், கிழக்கு பகுதி வெப்பமடைந்தால் அது நெகட்டிவ். கிழக்கு பகுதி வெப்பமடையக்கூடிய நிலையில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடையும். கிழக்கு பகுதி எப்போ வெப்பமடையும்? பசிபிக் பெருங்கடலில் லானினோ நோக்கிய நகர்வில் வலுவாக வெப்பமடையும். இப்போ பசிபிக் பெருங்கடலில் என்ன நிகழ்வு இருக்கு? நடுநிலை ஏற்பட்டிருக்கிறது, நியூட்ரல் பொசிஷனில் இருக்கு. 0.4 டிகிரி செல்சியஸ், அதாவது என்சோ 3.4 பசிபிக் பெருங்கடலினுடைய மையப்பகுதியில் 0.4 டிகிரி செல்சியஸ் இயல்பில் இருந்து சற்று 0 என்ற நிலையில் காணப்படுது. இதனால் என்ன நடக்கும்? தற்போதைய நிலையில் பசிபிக் பெருங்கடலுடைய மையப்பகுதியும் மேற்கு பகுதிகளை சார்ந்தும் குறைவழுத்த மாறுபாடுகள் நகரும். அதாவது கிழக்கில் பசிபிக் பெருங்கடலுடைய கிழக்கு பகுதி, தென் அமெரிக்க பகுதிகளை ஒட்டிய கிழக்கு பகுதி குளிர்வடையும். மேற்கு பகுதி மெலிந்து மெல்ல மெல்ல வெப்பமடையும். லானினோ நோக்கிய நகர்வு எப்போது? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் என 3 மாதங்களை நிர்ணயித்திருக்கிறது நோவா, நேஷனல் ஓசனிக் அட்மாஸ்பியரிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற யுஎஸ்ஏ அமைப்பான நோவா. அது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அடுத்த மாதத்தில் இருந்து நெகட்டிவ் என்ற நிலையை நோக்கி விரைவாக முன்னேறும் பசிபிக் பெருங்கடல் என்சோ லானினோ விளைவை நோக்கி விரைவாக முன்னேறும். அது பருவக்காற்றில் வெவ்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என தெளிவாக அறிவித்திருக்கிறது. சரி, பசிபிக் பெருங்கடலுடைய மேற்கு பகுதி வெப்பமடையக்கூடிய அதே நிலையில் நிலநடுக்கோட்டு பகுதி இந்திய பெருங்கடலினுடைய கிழக்கு பகுதி வலுவாக வெப்பமடையும். அதே நேரத்தில் மேற்கு பகுதி அதிக அளவில் குளிரடையும், உயர் அழுத்தம் வலுவடையும், தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடையும். இதுதான் இயல்பு. மேலும் தென்துருவ பகுதியிலிருந்து குளிர்காற்றையும் உள்வாங்கும். நிலநடுக்கோட்டு மத்திய இந்திய பெருங்கடல் வரை குறைவழுத்த மாறுபாடுகள் நகர்ந்து ஈரப்பதத்தை மிகைப்படுத்தும். இப்போ ஈரப்பதம்
வளிமண்டலத்தில் கடல் பகுதியில் அதிகரித்து அரபிக்கடல்லையும் ஈரப்பதத்தை சுமந்து வலுவான தென்மேற்கு பருவக்காற்றாக அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ஓரிரு வாரங்களில் மிக வலுவடைய போகிறது. இது நாம் சற்று முன்னதாக எதிர்பார்த்தோம். தற்போதைய நிலையில் சிறிய தாமதம் தான் ஏற்பட்டிருக்கு. தற்போது கூட இயல்பை காட்டிலும் கூடுதல் மழைப்பொழிவே தெற்கு உள் கர்நாடக பகுதிகளிலும் சரி, தமிழகத்திலும் சரி, இயல்பை காட்டிலும் கூடுதல் மழைப்பொழிவே ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி நேற்று வரையிலான கால அளவில் தமிழகத்தில் இயல்பா 73.9 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை தென்மேற்கு பருவ காற்றின் மூலமாக பெறும். ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவானது 129 சென்டிமீட்டரை அடைந்திருக்கிறது. நேற்று வரை தமிழகத்தில் பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்குமான சராசரியாக ஓரிரு மாவட்டங்களில் ஏற இறங்கியிருக்கலாம். குமரி, நெல்லை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், ஒரு சில வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் மத்திய மேற்கு மாவட்டங்கள்லையும் இயல்பை காட்டிலும் சிறிய பின்னடைவு இருக்கலாம். அதே நேரத்தில் இதர மாவட்டங்களை தொகுத்து நாம் சராசரியாக கணக்கிட, இது நாம் கணக்கிட்டதல்ல, இது ஐஎம்டியினுடைய கணக்கீடு. 73.9 இயல்பானது. ஆனால் உண்மையிலேயே ஆக்சுவலாக பதிவாகிருக்கக்கூடிய மழைப்பொழிவு 129 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 74% அதிகமான மழைப்பொழிவே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதே நிலை தான் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளிலையும். ஆனால் அவங்க தண்ணீர் தர மறுக்கிறாங்க. அணைகள் நிரம்பி இருக்கிறது, வரத்தும் அதிகரித்திருக்கிறது. நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டம், கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் வெறும் அரசியல் காரணங்களுக்காக இந்த அணைகளை திறப்பதில் தாமதம் செய்து வருகிறார்கள். அந்த அளவுதான். ஏன்னா அணைக்கான நீர்வரத்து பெருகி இருக்கிறது. அணையினுடைய நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து காணப்படுகிறது. நீர் இருப்பும் அதிகரித்தே இருக்கிறது. கேஆர்எஸ் அணையில் 26 டிஎம்சி, கபினி அணையில் 18.86 டிஎம்சி, கேரங்கி அணையில் 5.9, கேமாவதியில் 19.28 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழு ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட வேண்டும் என நேற்று முதல் உத்தரவிட்டும் தண்ணீர் திறப்பு இல்லை. உபரி நீர் மட்டும் திறந்து விடப்படுகிறது. கேஆர்எஸ்ஸில் இருந்து 1972 கனஅடியும், கபினியில் இருந்து 5000 கனஅடியும், கேரங்கி அணையிலிருந்து காவிரி ஆற்றின் துணையாறு இதிலிருந்து 200 கனஅடியும், கேமாவதி ஆற்றிலிருந்து 250 கனஅடியும் நீர் திறப்பு உள்ளது. தினசரி காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் சரி, காவிரி கடந்து வரும் பாதைகளிலும் சரி, கனமழை முதல் மிக கனமழை 8 முதல் 10, 12 சென்டிமீட்டர் வரை தினசரி மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஒரு 1000-1500 கனஅடி தண்ணீர் இயல்பாக மழைப்பொழிவின் வாயிலாக பிலிகுண்டு வழியாக உள்நுழைகிறது காவிரியில் தமிழகம் நோக்கி. என்ற அளவில் காவிரியில் நீர் வரத்தானது தற்போதைய நிலை தமிழகத்திற்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. தற்போதைய அளவில் அது 7000 கனஅடி தண்ணீர் கிட்டத்தட்ட காவிரியில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. திறந்துவிடப்பட வேண்டியது 11,500 கனஅடி தண்ணீர். காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய உத்தரவின்படி 1 டிஎம்சி தண்ணீர் என்பது 11,500 கனஅடி தண்ணீர் திறப்பின் மூலமாக 24 மணி நேரத்தில் கணக்கிட்டால் 1 டிஎம்சி வருகிறது. அந்த அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டும். ஆனால் அதன் பாதி அளவு தண்ணீரை, உபரி நீராக வரக்கூடிய தண்ணீரை திறந்துவிட்டு கொண்டிருக்கிறது கர்நாடகா. இது வெறும் அரசியல் காரணங்கள் தான். ஏன்னா அங்கே இயல்பான மழைப்பொழிவு, அந்த மாவட்ட விவசாயிகளுக்கு இயல்பான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. நீர் தேவையும் குறைந்தே இருக்கிறது. என்றாலும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் பலமான மழைப்பொழிவும் ஏற்பட இருக்கிறது. இன்னும் 3 மாதங்கள் இருக்கிறது. 3 மாதங்களில் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு மேலும் தீவிரமடைய இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு செல்லும். அப்போது உபரி நீரை எண்ணற்ற வகையில் திறந்துவிட்டு பயனில்லாத நீராக தமிழகத்திற்கு வந்து சேரக்கூடிய நிலை காணப்படுகிறது. இதுதான் உண்மை. இந்த நிலையை கர்நாடகா கைவிட வேண்டும். தமிழக விவசாயிகளினுடைய நிலை மாற வேண்டும், எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்பதே நமது விருப்பம்.
இந்த அளவில் இன்றைக்கான வானிலையை பார்த்து விடலாம். தமிழகத்திற்கான மழைப்பொழிவு நேற்றைய நிலையில் நாம் எதிர்பார்த்தோம். வெப்பச்சலன இடிமழை பொழிவாக ஒரு சில மாவட்டங்களில் மழைமறைவாயிருக்கலாம். அது குறிப்பாக மிக சில மாவட்டங்கள் தான். அதில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் வருது. திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் சார்ந்தும் எதிர்பார்த்த மழைப்பொழிவு விலகி இருந்தது என்றுதான் கூற வேண்டும். தெற்கு காற்றினுடைய வேகம் உச்சம் பெற்று இருந்தது. மேற்கு காற்று குவிதலை தடுத்திருந்தது. வங்கக்கடல் பிரிவு தீவிரமடைந்திருந்தது. அதுதான் எது காரணம். அரபிக்கடல் பிரிவு தெளிவாக இருந்துச்சு. மேற்கு காற்றின் மூலமாக விரைவாக தமிழகத்தினுடைய அநேக மாவட்டங்களில் வெப்பச்சலன இடிமழை பொழிவை, ஆனால் இந்த முக்கோண பகுதிகளில் மட்டும் திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் சார்ந்த இந்த முக்கோண பகுதிகளில் மட்டும் மழைப்பொழிவை ஏற்படுத்த வங்கக்கடல் பிரிவு அனுமதிக்கவில்லை. இதுதான் நேற்று நடந்தது. இன்றைக்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்து விடலாம். நேற்றைய நிலையில் தென் மாவட்டங்களிலும் சரி, வடக்கு உள் மாவட்டங்களிலும் சரி, வடகடலோர மாவட்டங்களிலும் சரி நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை இந்த மாவட்டங்கள் சார்ந்து நாம் எதிர்பார்த்ததை விட கூடுதலான மழைப்பொழிவு திருவண்ணாமலை மாவட்டங்கள் உட்பட ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் நேற்றை விட வாய்ப்புகள் குறையும். இன்றைய நிலையில் குறையும். என்ன காரணம் என பார்க்கும்போது, ஆந்திரா மற்றும் ஒரிசா கடல் பகுதியை சார்ந்து வங்கக்கடலில் மேலடுக்கில் சுழற்சி நீடிக்குது. இந்த மேலடுக்கு சுழற்சியானது அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் ஈரப்பதத்தை வலுவாக உட்கரைக்குது. வலுவாக மேலடுக்கின் வாயிலாக உள்வாங்குது. இதன் காரணமாக வளிமண்டல கீழடுக்கில் காற்று குவிதல் மற்றும் ஈரப்பத குறைபாடு டெபிசிட் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் மேகமூட்டமான வானிலை அமைப்பை வலுவாக ஏற்படுத்தும். ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்கும். அதே நேரத்தில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் குறைந்தே காணப்படும். நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து மாலத்தீவை ஒட்டிய பகுதிகள் சார்ந்து மேலடுக்கில் சுழற்சி வலுவடையும். இந்த மேலடுக்கு சுழற்சி வலுவடையக்கூடிய அதே நிலையில் இது மேற்கு நோக்கி சற்று நகரும். அது தமிழகத்திற்கான மழைப்பொழிவை வலுப்படுத்தும் நிலை என்றாலும் கூட ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திர பகுதிகள் சார்ந்து வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி வாய்ப்புகளை தடுக்கும் விதமாக அமையும். இது இந்திய நிலையிலான மழைப்பொழிவிற்கான தேக்க நிலை தான். நாளை இந்த நிலை மாறும். அடுத்தடுத்த நாட்களில் இந்த நிலை மாறும். இந்த மேலடுக்கு சுழற்சியானது நிலப்பகுதி நோக்கி உள்நுழையும். நிலப்பகுதி நோக்கி உள்நுழைஞ்சிட்டா வங்கக்கடல் பிரிவு வலுவாக ஈர்க்காது ஈரப்பதத்தை. அப்போது மேற்கு காற்றின் மூலமாக வலுவான ஈரப்பதம் மிகுந்த காற்று குவிதல் மீண்டும் ஏற்படக்கூடிய சாதகமான சூழல் ஏற்படும். நாம் நேற்றைய நிலையில் 3 தினங்களுக்கான மழை வாய்ப்புகளாக அறிவித்திருந்தோம். நேற்று ஒரு தினம், இன்று சற்று பின்னடைவு, நாளை மறுதினம் சற்று மேம்படலாம். இதுபோல்தான் இந்த குறைவெடுத்த மாறுபாடுகளுடைய நகர்வுகள் ஒரு நாள் மழைப்பொழிவு ஏற்படுத்தி அடுத்தடுத்த தினங்களில் மழைப்பொழிவில் தேக்க நிலை ஏற்படுத்தி மீண்டும் மழைப்பொழிவிற்கு சாதகமாகக்கூடிய சூழல் தான் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அமைய இருக்கிறது. எனவே தொடர்ச்சியான மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழை பொழிவாக இல்லாவிட்டாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. தொடர்ச்சியான மழை வாய்ப்புகளாக கேரளம் மற்றும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளுக்கு நீடிக்கிறது. இந்த நிலையில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களாக மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்து நேற்றை விட பரப்பில் குறைந்த மழை வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இதன் நீட்சியாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களின் தெற்கு பகுதிகளில் ஓரளவிற்கு வாய்ப்புகள் இருக்குது. முழுமையான வாய்ப்புகளாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் வங்கக்கடல் பிரிவின் வாயிலாக பக்சலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா வழி உள்நுழையும் தெற்கு காற்றின் வாயிலாக திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிதமான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இன்று மாலை இரவு நேரத்தில் ஏற்படலாம். அதே நேரத்தில் மேற்கு காற்றின் மூலமாக காற்று குவிதலுக்கான வாய்ப்புகள் குறைவு. மழைப்பொழிவின் தாக்கத்தை பொறுத்து புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் சார்ந்து ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு அந்த நீட்சியை பொறுத்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களின் தெற்கு பகுதிகளுக்கு மேற்கு காற்றின் வாயிலாக மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளது. தெற்கு காற்றின் மூலமான மழை வாய்ப்புகள் இன்று மாலை இரவு நேரத்தில் ஓரிரு இடங்களில் ஏற்படலாம்.
மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தின் வடமேற்கு பகுதிகளில் இன்றைய நிலையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவும், கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகள் இங்கெல்லாம் சற்று கனமழை பொழிவும், நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவிற்கும், ஈரோடு மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவிற்கும் இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாமக்கல் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் மற்றும் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் இன்றைய நிலையில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். வடக்கு உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் சார்ந்து நேற்றை போல் அல்லாமல் இன்று சற்று வலு குறைந்த மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நேற்றை போல் வலுவான மழைப்பொழிவிற்கு இன்று வாய்ப்புகள் குறைவு. அதே போல கடலூர், பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகள் மற்றும் மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் பெரம்பலூர் மாவட்டம் சார்ந்தும் இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் ஏற்படலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக திடீர் வெப்பச்சலன இடிமழை பொழிவாக ஓரிரு இடங்களில் இந்த மாவட்ட பகுதிகளில் மிக குறுகிய வட்டத்தில், அதாவது 1 கிலோமீட்டர் முதல் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவாக, திடீர் மழைப்பொழிவாக தோன்றி மறையும் மழை வாய்ப்புகளாக அமையக்கூடும். கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, பாண்டிச்சேரி பகுதிகள் இந்த பகுதிகள் சார்ந்து. இதர தென் மாவட்டங்களில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மேகமூட்டமான வானிலை அமைப்பு அவ்வப்போது ஏற்படக்கூடும். ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவும், மேற்கு பகுதிகளில் குமரி, நெல்லை, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்து சாரல் முதல் மிதமான மழைப்பொழிவிற்கும் இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்து மேற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலையும் ஒரு சில கிழக்கு பகுதிகளிலையும் இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதுவே இன்றைக்கான வானிலை அமைப்பாகவும் வானிலை நகர்வாகவும் அமைகிறது. நாளை மாற்றங்கள் இருக்கின்றன. மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.